அண்ணா பல்கலைக்கழகத்தின் சம்பவத்தை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து வன்மையாக கண்டிக்கிறது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்காமல் மாணவிகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சம்பவத்தை அரசியலாக்கப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரே ஒரு செய்திதான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் சென்னை காவல்துறையோ மாநில காவல்துறையோ விசாரிக்கவில்லை. இப்பொழுது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT சிறப்பு குற்ற புலனாய்வு அமைப்பு விசாரிக்கிறது. அவர்களிடம் தொலைபேசி கிடைத்திருக்கிறது. அவருடைய கைபேசியில் யார் யாருக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் என்ற விவரங்கள் அடங்கியிருக்கிறது. அந்த விவரத்தின் அடிப்படையில் யார் யாரிடம் பேசினாரோ அவர்கள் யார் என்று எளிதாக அடையாளம் காட்ட முடியும். யார் அந்த சார் என்று எதிர்க்கட்சி தலைவரும் பல தலைவர்கள் கேட்கிறார்கள். எந்த சாராக இருந்தாலும் மாட்டிக்கொள்வார்கள். அவர் யாரிடம் பேசினார், என்ன பேசினார், இந்த தரவுகள் எல்லாம் மாநில அரசிடம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. இவர்கள் தான் அந்த சர்வரை வச்சுட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. இன்னும் ஒன்றிய காவல்துறை IB போன்றவர்கள்லாம் இந்த விவரங்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள். யார் அந்த சார் என்பதை அவர்கள் தான் வெளியிட வேண்டும். ஆகவே முழுமையாக தூக்கியதை அரசியல் செய்ய வேண்டாம். நேற்று உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் கூட தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இன்னும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், இதை அரசியலாக்க வேண்டாம் என்று நீதியரசர் வேல்முருகன் சொன்னதை தான் காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லுகிறது. இதை அரசியலாக்குவதற்கு விரும்பவில்லை. RSS உடைய சித்தாந்தம், நாக்பூரில் எழுதப்பட்ட சித்தாந்தம், BJP அதை நடைமுறைப்படுத்துகிறது. அதுதான் ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு கொடி, ஒரு மொழி. அவருடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான். அதிபர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், சீனாவில் இருப்பது போல. பேசுவதெல்லாம் ஜனநாயகம் என்று சொல்லுவார்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் அவருடைய நடைமுறை எல்லாம் இருக்கும். ஆகவே சவார்காருடைய பெயரை வைப்பதற்கு அவர்கள் துணிகிறார்கள் என்றால், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மகாத்மா காந்தி அவருடைய படத்தை பின்புலமாக வைத்துக்கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார். அதே நரேந்திர மோடி யார் மகாத்மா காந்தியை கொலை செய்தார்களோ அவர்களை தூக்கி பிடித்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாஜகவுடைய அரசியல். இதையெல்லாம் இந்த நாட்டு இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் எதிர்கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட மதுரையில் வந்து குஷ்பு ஈடுபட்டிருக்காங்க போராட்டத்தில். அவங்கள காவல்துறை அனுமதி மறுத்து டெமோக்ராட்டிக் வே கூட காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறதா? நேற்றுக்கு நீதிமன்றத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் நாடி இருக்கிறார். நீதிமன்றத்தில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதில் அரசியல் செய்யாதீர்கள், இனி வரும் காலங்களில் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில் அக்கறை காட்டுங்கள். அதுதான் தீர்ப்பு. இப்போ இவங்க பாஜக அந்த தீர்ப்பு வந்த பிறகு நான் அரசியல் ஆக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது யாருக்காக இவங்க இந்த அரசியல் பண்ணுறாங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்காகவா, இல்லை பெண்களுக்கு நடந்த கொடுமையை வைத்து அரசியல் செய்வதற்காகவா? அது ரெண்டு செய்தி இருக்குது. அப்போ பாதுகாப்புக்காக பண்ணுன்னா நீங்கள் அரசுக்கிட்ட இனி வரும் காலங்களில் எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றது ஆலோசனை சொல்லலாம். இப்போ நாங்களும் சொல்கிறோம், அந்த பையன்கிட்ட ஃபோன் இருக்குது, எவன் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறான் அந்த ஃபோனில் எல்லா நம்பரும் இருக்குது. இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? பாஜக அரசுடைய டெலிகாம் கட்டுப்பாட்டில் இருக்குது. எல்லா நம்பரையும் எடுக்க சொல்லுங்கள், காலர் ஐடியை செக் பண்ண சொல்லுங்கள், யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார், அந்த சம்பவம் நடந்த நேரம், நிமிடம், மணி எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட பெண்மணி வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அந்த நேரத்தில் அவருக்கு யாருக்கு பேசினாருன்னு எடுத்து போட சொல்லுங்கள் வெளியில். இதை விட்டுட்டு அதுக்கு அரசியலாக்கணும். மெட்டீரியல் கையில் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியலும் கையில் இருக்குது. இப்போ நாளைக்கு இந்த ஏஜென்சி சிறப்பு புலனாய்வு துறையிலேருந்து வேற ஏஜென்சி கூட மாறலாம். அப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த 3 காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு துறையில் நியமித்திருப்பவர்கள் தவறு செஞ்சு அங்கே மாட்டிக்க போகிறாங்க. அது மாதிரி யாரும் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.